ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பையனை ஒரு சில பேர் பார்த்துருப்பீங்க, ஒரு சிலர் பார்த்துருக்க மாட்டீங்க. நானே இப்போ தான் இவனை ரீசெண்டாக பார்க்குறேன். ஆனால் இந்த பையனோட ஏஜ் பார்த்தா 15 வயசு தான் ஆகுது. இந்த பையன் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எல்லா சோசியல் மீடியாலேயும் இவன் தான் இப்போ ட்ரெண்டிங்கு. அது எதனால் ட்ரெண்டிங் ஆனால் நான் ஃபுல்லாக சொல்கிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். பையன் வந்து இன்ஸ்டாகிராமில் கிட்டத்தட்ட ஒரு 6 லட்சம் ஃபாலோவர்ஸ் வச்சுருக்கான். யூடியூப்பில் வந்து 3 மில்லியன் ஃபாலோவர்ஸ் வச்சுருக்கான். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இவன் போட்ட வீடியோஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட்டு போடுற வீடியோஸ் எல்லாமே அவனை வந்து கஷ்டப்படுத்தின்னு வீடியோஸ் போட்டான். அது எப்படின்னாக்கா உப்பு மேலே நிற்கிறது, மிளகாத்தூள் மேலே கொட்டிட்டு வெயிலில் நிற்கிறது, அது போல் வீடியோஸ் போட்டு தான். அப்போ அந்தளவுக்கு வியூஸ் வரல. ஃபாலோ பண்ணாங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படி சொல்லிட்டு அந்தளவுக்கு வியூஸ் வரல. கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரெண்டிங்கில் இருக்க சொல்ல யார் இப்போ டிவிக்கே தான் ட்ரெண்டிங்கில் இருக்கார். டிவிகேல இருக்க சொல்ல நான் பண்ணுறேன்னா டிவிகேல போய் ஜாயின் பண்ணுறான். டிவிகே மீட்டிங் நடக்கிற இடம், டிவிகே வீட்டுக்கு போகிறான். எல்லாத்துலேயும் டிவிகேன்னு பற்றி அவன் வீடியோ போட சொல்ல அவனுக்கு வியூஸ் அதிகமாகிடுது, ஃபாலோவர்ஸ் அதிகமாக வருது. இப்படியே போய் என்ன சொல்ல அடுத்த கட்டத்துக்கு என்ன போகிறோன்னா ப்ரொமோஷன் பண்ணுறான். ப்ரொமோஷன்னா இந்த இல்லீகல் ஆப்னா இல்லீகல் கேமிங் ஆப்பு அதை வந்து ப்ரொமோஷன் பண்ணுறான். அண்டு அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னாக்கா அதை விட அடுத்த கட்டத்துக்கு போகிறான். அந்த இல்லீகல் கேமிங் ஆப் ப்ரொமோஷன் பண்ணதோட நிறுத்தின்னு தான் சரி. ஆனால் இவன் அதையும் மீறி அடுத்த கட்டத்துக்கு போகிறான். என்ன பண்ணுறேன்னா ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப்னு சொல்லிட்டு வீடியோ போகிறான். எனக்கு 1000 ரூபாய் அமிச்சுன்னா உங்களுக்கு டபுள் மடங்கு ட்ரிபிள் மடங்கு அவங்களுக்கு 10,000 ரூபாவும் நான் ரிட்டர்ன் தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ போகிறான். அதை நம்பி எல்லோரும் என்ன பண்ணிடுறாங்க, 1000 2000 10,000 அது போல் போட்டிருக்காங்க, இவனுக்கு அனுப்பியிருக்காங்க. இவனும் அதை வச்சு என்ன பண்ணியிருக்கான்னா அவங்களுக்கு எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் தரல. இவன் கொடுத்தது 2 ஜிபே நம்பர். அந்த 2 ஜிபே நம்பருமே ஃபோன் பண்ணாக்கா அவங்க தாத்தா பாட்டி யாரை எடுத்து ஏதோ அவங்க ராங் நம்பரு அது போல் அவங்க தாத்தா பேசுகிறேன் ஏதோ பேசுகிறேன்னு சொல்லிட்டு அது போல் மலிப்பிட்டு ஃபோனை வச்சிடறாங்க. 2 ஜிபே நம்பருமே பார்த்தீங்கன்னாக்கா நாட் யூஸுன்றதை விட ரெஸ்பான்ஸ் இல்லை. ஃபோன் பண்ணால் எடுத்து இது பண்ணுறதில்ல. ஆனால் இந்த பையன் மட்டும் எல்லார்கிட்டையும் காசு வாங்கி ஃப்ராட் பண்ணிவிட்டு அந்த காசில் வந்து அவங்க அம்மாவுக்கு ஒரு தார் கார் எடுத்து தரேன்னு சொல்லிட்டு வீடியோ போகிறான். அப்போ தான் வந்து இவங்ககிட்ட காசு கொடுத்தவங்க எல்லாருமே பார்த்து நம்ம இவங்ககிட்ட காசு கொடுத்து ஏமாந்துருக்கோம், இந்த பையன் அந்த காசில் தார் கார் அது போலலாம் வாங்கி இது போல் பண்ணுறானே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அலர்ட் ஆகிட்டு அவங்க வந்து போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்து இந்த நியூஸ் பார்த்தீங்கன்னா பாலிமர்லேயே வந்துருச்சு. இந்த பையன் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு என்ன வயசு இருக்குங்க, 15 வயசு இந்த பையனுக்கு. இந்த 15 வயசில் இது போல் ஸ்கேம் பண்ணுறதுக்கு எப்படி உனக்கு தோணுது? இப்போ இந்த பையனை வந்து இப்படி விட்டாக்கா இவன் வளர வளர என்னென்ன ஸ்கேம் பண்ணுவான்? அதெல்லாம் நினச்சாக்கா ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த சோசியல் மீடியா எங்கே தான் போகுது? ஒரு ஸ்கேம் பண்ணுறதுக்கான ஒரு பிளாட்ஃபார்மாக இப்போ சோசியல் மீடியா மாறிச்சுன்னு நினைக்கிறேன். ஒரு 15 வயசு இந்த பையன் ஸ்கேம் பண்ணி இந்த அளவுக்கு இவ்வளோ பேர் ஏமாற்றி அவன் வீட்டில் காரு பைக்கு அப்படின்னு வாங்கி அவன் வந்து வீடியோ போடுறான். அந்த வீடியோ பார்த்து தான் இவங்க வந்து அலர்ட் ஆகிறான். நம்ம காசுனால தான் இவன் இது போல் காரு வாங்குறான் அப்படிலாம் அலர்ட் ஆகி தான் கேஸே இவன் மேலே ஃபைல் பண்ணியிருக்காங்க. இனியாவது நீங்களாவது அலர்ட் ஆகுங்க. இது போல் ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப்னு சொல்லிட்டு ஒருத்தர் காசு கேட்டால் அது ஃபஸ்ட்டு நம்பாதீங்க. ஃபஸ்ட்டு 100% ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் வந்து யாருமே காசு கேட்க மாட்டாங்க. ஃபஸ்ட்டு இது போல் காசு கொடுத்து ஜாப் வாங்குறத வந்து அவாய்ட் பண்ணுங்க. எந்த ஒரு ஸ்கேமில் போய் மாட்டாதீங்க. பார்த்து கொஞ்சம் உஷாராக இருங்க மக்களே.